இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 எண்களின் விகிதம் 3:4:5 அவற்றின் மீசிமா 2400 எனில் மீபோவா காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது HCF வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு நம்பர்ஸ் வந்து 3 நம்பருமே தெரியாது, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3x 4x 5x அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும். மீசிமாவோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க 2400. மீசிமா அப்படின்னா எல்சிஎம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் வந்து 2400 கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் வச்சு எப்படி இருக்கணும்னா 3 4 5 மூணுமே டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் இருக்கிறனால டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி 16 எடுத்துக்கணும். அங்கே எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால 60x. இதுதான் நம்மளுடைய மீசிமா. கொடுத்துருக்கிறது வந்து 2400 அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ 60 வந்து மல்டிப்பிள் இருக்கனால இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். டேரெக்டாக 6th டேபிள் 4 6 24 0 அப்படியே போட்டுக்கணும். அப்போ நம்மளுடைய எக்ஸ் வந்து 40. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அந்த 3 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ 3x தெரியும், 3 × 40 இஸ் 120. அதே மாதிரி 4x அப்படின்னா 4 × 40 160. 5x அதே மாதிரி ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா 200 அப்படின்னு கிடைக்கும். நம்ம மீபோவா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, மீபோவா அப்படின்னாவே காமனாக இருக்கிற நம்பர்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 40 தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்மளுடைய மீபோவா HCF வந்து 40ன்னு சொல்லிடலாம். நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் HCF வந்து 40 வருதான்னு செக் பண்ணணும் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு 40 ஆன்சர் வருதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இரு எண்களின் விகிதம் 3:4. அதில் வந்து HCF கொடுத்துட்டாங்க, மீசிமா கேட்குறாங்க, அதாவது LCM கேட்குறாங்க. சேம் அதே மெத்தேடு தான். 3:4 அப்படின்னா 3x 4x இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீபோவா HCF வந்து கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பரையும் 4ஐயும் யூஸ் பண்ணி நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். 3 × 4 12, 4 × 4 16. இதுதான் நம்மளுடைய ரெண்டு நம்பர். இப்போ வந்து மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா, மீசிமா அப்படின்னா நம்ம எப்பவும் போல் 12க்கும் 16க்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். நான் எகைன் வந்து டீச் பண்ணுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் 2 டேபிள் எடுத்துக்கலாம். 6 2s are 12, 8 2s are 16. எகைன் 2 எடுத்திங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8. அடுத்து ரெண்டுமே சேம் டேபிள் வராது. ஸோ 3 எடுத்துக்கலாம். 1 3s are 3, 4 அப்படியே போட்டுக்கணும். இப்போ கீழே 1 1 வர வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணுறது தான் நம்ம எல்சிஎம். இப்போ சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணால் நம்மளுடைய மீசிமாவோட ஆன்சர் கிடச்சிரும். 48 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, மீசிமா கொடுத்துட்டாங்க, எண்களினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் நம்ம முன்னாடி ஃபைன் பண்ண மாதிரியே தான் ஃபைன் பண்ணணும். அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். இது வந்து ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு 8th சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தான். இந்த ஹோம்ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.